மேஷராசிக்காரர்களே, ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு பணம், முயற்சி மற்றும் மனவலிமை தொடர்பான முக்கிய மாற்றங்கள் நடக்கப் போகின்றன. 7.5 சனி இருந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கிறது. இப்போது முழு பலன்களை பார்க்கலாம். மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குருவின் மூல திரிகோண வீடான தனுசு ராசியில் இருக்கின்றார். மேலும் குருவின் நேரடி பார்வையும் செவ்வாய்க்கு கிடைப்பதால் இது ஒரு அற்புதமான கிரக அமைப்பாகும். இதனால் செயல்களில் தைரியம், முயற்சிகளில் முன்னேற்றம் என்று நல்ல பலன்கள் கிடைக்கும். சனி பகவான் 7.5 சனி அமைப்பில் இருந்தாலும் அதை தாங்கும் மனவலிமையும் உறுதியும் உங்களுக்கு கிடைக்கும். ஜனவரி மாதம் முழுவதும் செவ்வாயுடன் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களும் இணைந்து பயணிக்கின்றன. இது தொழில், குடும்பம் மற்றும் பண விஷயங்களில் நல்ல மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனால் இங்கு ஒரு எச்சரிக்கை. புதன் செவ்வாய்க்கு எதிர்தன்மை கிரகம் என்பதால் வருமானம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் குழந்தைகள் மற்றும் வாகனங்களுக்கான செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். சந்திரனின் நகர்வுகளை வைத்து பார்க்கும்போது ஜனவரி 14 மற்றும் 15 இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டமமாக செயல்படுகின்றன. இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள், புதிய தொடக்கங்கள் மற்றும் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. மாதத்தின் கடைசி 4 நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக அமையப் போகின்றன. மொத்தத்தில் மாதத்தின் முதல் பகுதி சுமாராகவும் பிற்பகுதி மிகவும் சிறப்பாகவும் மேஷராசிக்காரர்களுக்கு அமைகிறது. உங்கள் லக்னம் மாறுபட்டால் தனிப்பட்ட ஜாதக ஆய்வு மிகவும் முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோலான்ஸ்.